ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம், தக்காளி புலாவ். ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்துட்டு ஒரு தக்காளி சாதம் புலாவ் அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஒரு சீக்கிரமாக வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. நிறைய பொருட்கள் கசகசலாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது, எதையுமே அரைக்க போகிறதும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்போ வந்து அதுக்காக வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் இல்லை அப்படின்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 3 பட்டை வந்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நான் ஒரு 6-7 கிராம்பு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிரியாணி இலை வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம வந்து பிச்சு உடச்சி வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அடுத்ததாக இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நம்ம சோம்பு இருக்கும் இல்லையா, சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அடுத்ததாக கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த பிரியாணி ஃப்ளேவருக்காக வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது வந்து எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், உரிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இது வந்து பிரியாணிக்கோ இந்த மாதிரி சாதத்துக்கோ வந்துட்டு நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். அது கூட வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பை மட்டுமே கிள்ளிட்டு நம்ம வந்து மிளகாயை உடைக்காமல் முழுசாக வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக. இப்போ பாருங்கள், மூடி போட்டு வந்துட்டு மூடிட்டு நீங்கள் வந்து இதை லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணும் பொழுது வெங்காயம் வந்து நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு கொத்தமல்லி இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கட்டும் ரெண்டுமே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மட்டும் தான் அரைக்க போகிறோம், வேறு எதுவுமே வந்து அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அளவுக்கு வந்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தக்காளி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. பழுத்ததாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு மசிகிறதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து தக்காளி சாதம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மசிச்சு வரதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காரம் தேவையான அளவு மிளகாய் தூளும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வந்து 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அரிசியினுடைய 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து 5 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு ஒரு 15 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 டைம் அந்த அரிசி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு வராமல் இருக்கும். இப்போ வந்து அரிசி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி வந்து எங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். எங்களுக்கு வந்து குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பாத்திரத்தில் தான் வந்து நார்மலாகவே சமைப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு இதே பழகி வச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் குக்கரில் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வேகிறதுக்காக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அரிசிக்கு வந்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். கொதிச்சு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அரிசி ஓரளவுக்கு நமந்துடணும். அதாவது லேசாக வந்துட்டு நமற ஸ்டேஜில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம வந்து தம் போடுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. எங்கள் அரிசி சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை வந்துட்டு தம் போடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலே வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். மூடிட்டு வந்துட்டு அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தான் வந்துட்டு நாங்கள் வந்து தம் போடுறது கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே இல்லை, லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். சாதத்தவே அப்படியே தூக்கி வச்சோம் அப்படின்னா அப்படியே அமர்ந்துடும். ஸோ சாதத்தை அதனால் வந்து அதுக்கு மேலே ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஆல்ரெடி தண்ணி காய வச்சுருப்போம் இல்லையா, சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக, அந்த தண்ணி பாத்திரத்தை வந்துட்டு நம்ம வந்து மேலே தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். பெரிய வேலை எல்லாமே வந்துட்டு எதுவுமே கிடையாது. நிறைய பொருட்களும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. எதையுமே அரைக்க போகிறதும் கிடையாது. சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே மணக்க வந்து தக்காளி சாதம், தக்காளி புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேவை அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.